வணக்கம். இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாத பென்ஷன் தேதி திடீர் மாற்றம் சார்ந்து ஓய்வூதியர்களுக்கு புதிய அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இது குறித்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். எதன் காரணமாக மார்ச் மாத பென்ஷன் தேதி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, மார்ச் மாத பென்ஷன் எப்போது கிடைக்கும் என்பது குறித்து கூடுதல் விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய நிதியமைச்சகம் வங்கிகளுக்கு புதிய மற்றும் கடுமையான வழிகாட்டுதல்களை வெளியிட்டிருக்கிறது. அதாவது மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கு வழங்கக்கூடிய ஓய்வூதியம் இனிமேல் ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தின் கடைசி வேலை நாளில் அவர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. இந்த முடிவு எதற்காக எடுக்கப்பட்டது என்று பார்க்கலாம். நீண்ட காலமாக ஓய்வூதியர்கள் பலரும் ஒரு பொதுவான பிரச்சனையை எதிர்கொண்டார்கள். அதாவது ஓய்வூதியம் சரியான நேரத்தில் கிடைக்காதது. சில சமயத்தில் சில நாட்கள் தாமதமாகவும் சில சமயத்தில் அதைவிட கூடுதலாகவும் தாமதம் ஏற்பட்டது. இந்த தாமதம் வேலையில்லாமல் ஓய்வூதியத்தை மட்டும் நம்பி வாழக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியது. மாதாந்திர செலவுகள், மருத்துவ செலவுகள், வீட்டு தேவைகள் போன்றவற்றை சமாளிக்க அவர்கள் சிரமப்பட்டார்கள். இதனால் நிதிச்சுமை மட்டுமில்லாமல் மன அழுத்தம் அதிகரித்தது. இந்த நிலைமை குறித்து பல புகார்கள் மத்திய அரசிடம் வந்தது. இதை தீவிரமாக எடுத்துக்கொண்ட மத்திய நிதியமைச்சகம் உடனடி நடவடிக்கை எடுத்து ஓய்வூதியம் வழங்க அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து வங்கிகளுக்கும் ஒரு அலுவலக குறிப்பை அனுப்பியது. அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்ட முக்கிய அம்சங்கள்: முதலில் மார்ச் மாதத்தை தவிர மற்ற அனைத்து மாதத்திலும் ஓய்வூதியம் அந்த மாதத்தின் கடைசி வேலை நாளில் கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும். இதன் மூலம் ஓய்வூதியர்கள் தங்களின் பணத்தை தாமதமில்லாமல் பெற முடியும். மார்ச் மாதத்திற்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு கொடுக்கப்பட்டது. காரணம், அந்த மாதம் வங்கிகளுக்கு வருடாந்திர கணக்கு முடிப்பு நடைபெறும் காலம். எனவே மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாளில் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மூன்றாவது, வங்கிகள் ஓய்வூதியத்தை கணக்கில் வரவு வைத்த உடனே அதற்கான மின்னணு அறிக்கையினை அன்றே சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த செயல்முறை சரியாக நடைமுறையில் உள்ளதா என்பதை அரசு கண்காணிக்க முடியும். மேலும் இந்த உத்தரவை பின்பற்றாமல் தாமதம் செய்யக்கூடிய வங்கிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறை பல முக்கியமான நன்மையை வழங்குகிறது. முதலாவதாக, ஓய்வூதியர்களுக்கு குறித்த நேரத்தில் பணம் கிடைப்பதால் அவர்கள் தங்களின் வாழ்க்கையினை திட்டமிட்டு நடத்த முடியும். தேவையற்ற மன அழுத்தம் குறையும். வங்கிகளின் பொறுப்புணர்வு அதிகரிக்கும். இது ஒரு நிர்வாக மாற்றம் மட்டுமல்ல, இது ஒரு சமூக பொறுப்பை உணர்த்தக்கூடிய நடவடிக்கையும் பார்க்கப்படுகிறது. ஓய்வூதியர்களுடைய நலனை முன்னிறுத்தக்கூடிய ஒரு நல்ல முயற்சியாக இது அமைந்துள்ளது. நேரத்திற்கு ஓய்வூதியம் வழங்கப்படுவது ஒரு சேவை மட்டுமல்ல, அது ஓய்வூதியர்களுடைய உரிமை என்பது இந்த உத்தரவு வலியுறுத்துகிறது. அதாவது அரசு ஓய்வூதியம் பெறக்கூடியவர்களுடைய வங்கி கணக்கில் ஒவ்வொரு மாதத்தினுடைய இறுதி நாட்களில் ஓய்வூதியம் வங்கியில் வர வைக்கப்படும். ஆனால் மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மற்றும் ஏப்ரல் மாதம் பிறந்தவுடன் முதல் வேலை நாளன்று ஓய்வூதியருடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அனைத்து வங்கிகளுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துடைய பென்ஷன் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாளில் வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாற்றங்கள் குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.